நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கிறார். மகிழ்ச்சி, வரவேற்க வேண்டிய விஷயம்தான். மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய நபர்கள் வந்து அரசியலுக்கு வரணுங்கிறது நம்மளுடைய நல்ல விஷயந்தான். அதை வந்து தவறு சொல்ல முடியாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை என்ன அப்படிங்கிறத கூட இன்னும் சொல்லவில்ல. அதை நம்ம வந்து அந்த கொள்கையை தெரிஞ்சால் மட்டும்தான் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். கொள்கையே இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கூடிய விரைவில் வந்து அவர் வந்து கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து களத்துக்கு வந்துட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது வர 3 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இப்போ அந்த தேர்தலையே அவர் நின்னான்னு இன்னும் நல்லாயிருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ அவருடைய ஒரு தொகுதியாவது நின்னாருனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடுங்கிறது அப்படிங்கிறதையாவது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஆகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொகுதியாவது அவர் நிற்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் வந்து அவருடைய கொள்கையை வகுத்து மக்களுக்கு வந்து நான் இந்த கொள்கைக்காக தான் வரேன்னு சொன்னால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அழுத்தப்பட்டு தான் அவர் வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை நாள் வரேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தர் போயிட்டு டெல்லியில் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை பதிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? திடுப்புன்னு வர வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகவே இவர் வந்திருக்காரு. அதனால தான் நான் சொல்கிறேன், அதாவது கொள்கை இல்லாமல் வந்திருக்காருன்னு காரணமே இதுதான். ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அழுத்தப்பட்டு வந்திருக்கனால தான் அவர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொள்கை இல்லாமல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. பார்த்திங்கன்னா உடனே மக்கள் ஏற்றுக்குவாருங்கிற அந்த நம்பிக்கை வந்து முட்டாள்தனமானது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை நோக்கி போயிட்டுருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து இவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து முழுசும் வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய கொள்கை என்னென்னு மக்களுக்கு முதல்ல தெரியணும். அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன செய்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதம் சார்ந்து போகிறாரா, இல்லை மனிதம் சார்ந்து போகிறாரா, இல்லை சமூக நீதியை நோக்கி போகிறாராங்கிற விஷயம் தெரியாமல் வந்து ஒரு மனிதனை யாரும் எவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவருடைய சுய என்னன்னு தெரியாமல் வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவர் இனி வர்ற காலங்களில் கொள்கை நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு மக்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கே வருவாங்க. ஆக அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கொள்கைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் முன்னிறுத்தி தான் வந்து அவர் வந்து ஜெயிக்க முடியுமே ஒழிய, நான் ஒரு நடிகன், நாம் பின்னாடி ஒரு 10 இளைஞர்கள் இருக்கிறாங்கிறக்காக வந்து அவர் அரசியலுக்கு வந்தார்னா நிச்சயமாக அவர் வந்து தோட்டு தான் போக வேண்டியது வரும். அதை மனசில் வச்சுட்டு அவர் வேலை செய்யணும். விஜய் வர்றாருங்கிற விஷயம் நல்ல விஷயம். விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தியாகிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய அந்த விஜய் என்பவர் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை முழுமையாக படிக்கணும். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு, தேர்தல் அமைப்பு எப்படி இருக்கணும், தேர்தலினுடைய நடைமுறை சாத்தி என்ன, தேர்தலில் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னார். அவர் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் வாழ முடியுமான்னு முடியவே முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த விஜயகாந்த் அவருடைய காலங்களில் ஒரு சிறந்த தலைவர் என்று இதே அவர் இறந்துருப்பது தான் மக்களுக்கே தெரியுது. இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு, இவ்வளோலாம் உணவுகள் போட்டிருக்காரு, இத்தனை ஏழை குழந்தைகளுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காரு. பல ஆட்டோக்கள், ஆயிரக்கணக்கான ஆட்டோக்கள் சென்னை முழுவதும் வாங்கி கொடுத்துருக்காருங்கிற விஷயம் அவர் இறந்துருப்பதான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு அவரை தவறான முறையில் சித்தரித்ததனுடைய விளைவு தான் ஆளுங்கட்சி அவரை அடக்குமுறை பண்ணி அவரை முழுக்க அழித்தார்கள் அன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் அவர் எந்த காலத்துலேயும் அவர் வளருவதையோ அவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதையோ தயவு செஞ்சு இது பண்ணக்கூடாது. நாளை என்னென்னா தமிழகம் முழுவதும் நாங்கள் தான் ஆளணும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு மாற்றாக நானும் நம்மளுடைய மக்களுக்கு எதையாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம், உண்மையாக வரவேற்கிறோம். ஆனால் இவர் நினைக்கிற மாதிரி நல்லது செய்ய இந்த தமிழகத்தினுடைய அரசியல் அமைப்புகள் விடாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்.